வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெக்டர் ஆர் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம். என்ன பார்த்துருக்கோம்? டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். டாட் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் is equal to modulus of first vector into modulus of second vector into cos of the cosine of the angle between them. So whereas this is the vector, so this is the A vector, இது வந்து B vector. It is containing in a plane. இது ஒரு பிளேனில் இருக்குது. சரி, இது எப்படி இருக்குது? ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. ஸோ இதுதான் பிளேனு. இந்த பிளேனை நம்ம இப்படி எழுதிக்கிறோம். ஏன்னா நம்ம இந்த பிளேனை நம்ம டைரெக்டாக வரைய முடியாது. ஏன்னா இந்த போர்ஷன் மட்டும்தான் தெரியும். ஸோ அந்த இந்த பிளேனை இப்படி வச்சுக்கிறோம். இப்படி வச்சுக்கிற போது அதில் ரெண்டு வெக்டர் இருக்குது. இப்படி ஒரு வெக்டர், இப்படி ஒரு வெக்டர், இப்படி ஒரு வெக்டர், இப்படி ஒரு வெக்டர். ரெண்டுத்துக்கும் இடையில் உள்ள ஆங்கிள் வந்து தீட்டா. ஓகே, நவ் A cross B. What is A cross B? Cross product of two vectors. That is A vector cross producted with B vector is equal to இதோட மாடுலஸ் ப்ளஸ் பியோட மாடுலஸ் இன்ட்டு அங்கே காஸ் வந்தது, இங்கே சைன் ஆஃப் தீட்டா n to n cap. n capனாலே யூனிட் வெக்டர் along this vector. A cross B is ஒரு வெக்டர். A cross A வெக்டரோட B வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா ஒரு வெக்டர் வரும். அது வெக்டர் குவான்டிட்டி. அது வெக்டர் குவான்டிட்டினா அது இங்கே வந்து ஸ்கேலர் இருக்குது. ஸ்கேலர் தட் இஸ் மேக்னிடியூட் வித் யூனிட் வெக்டர் இஸ் அனதர் வெக்டர். ஆர் வி கேன் சே A cross B அனதர் வெக்டர்னு வச்சுக்கிட்டோம்னா இஸ் ஈக்குவல் டு A B sin theta into n cap. வேர் A cross B யோட மாடுலஸ் என்ன? இதுதான் A cross B யோட மாடுலஸ். தட் இஸ் C யோட மாடுலஸ். A cross B யோட மேக்னிடியூட் ஆர் C யோட மேக்னிடியூட்னு சொல்லலாம். ஏன்னா ஒரு தடவை A cross B எழுதுறத நம்ம C யோட மேக்னிடியூட்னு எழுதலாம். இஸ் ஈக்குவல் டு A B sin theta. ஸோ இதை வெக்டர்னு சொல்கிற போது இதுக்கு டைரெக்ஷன் இருக்கும். டைரெக்ஷன் நம்ம கண்டுபிடிக்கணும். டைரெக்ஷன் எப்படி கண்டுபிடிக்கலாம்? டைரெக்ஷன் of cross product of two vectors is given by right hand palm rule. Right hand palm rule. ரெண்டு right hand screw rule. ஸோ இது கேட்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும், பட் கன்ஃபியூசிங்காக இருக்கும். இது தெரியலன்னா ரைட் ஹேண்ட் பாம் ரூலும் ரைட் ஹேண்ட் தம் ரூலும் தெரியலன்னா நம்ம ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணுவோம் மேக்னெட்டிசமில். மேக்னெட்டிசம் ஏன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸ் ஒரு பக்கம் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒரு பக்கம் இருக்கும், அப்புறம் அதோட வெலாசிட்டி எந்த பக்கம் அப்படி கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த ரூலை யூஸ் பண்ணுவோம். ஸோ இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல், ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் அண்ட் லெஃப்ட் ஹேண்ட் ரூல் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம இங்கே இது வந்து கன்ஃபியூசிங் மாதிரி இருக்கும், பட் இட்ஸ் வெரி சிம்பிள். ஸோ டைரக்ஷன் ஆஃப் A cross B. ரைட் ஹேண்ட் பாம் ரூல் என்ன? பாம் ரூல்னா ஆஸ் இட் இஸ் நமக்கு தெரியும். இந்த பிளேனில் இப்படி ஒரு வெக்டர் இருக்குது, இப்படி ஒரு வெக்டர் இருக்குது. ரெண்டுத்துக்கு இடையில உள்ள ஆங்கிள் தீட்டா. தட் இஸ் ஸோ அதை நம்ம இப்படி ரெப்ரசன்ட் பண்ணிட்டோம். இந்த பிளேன் நம்ம எப்படி பண்ணியிருக்கோம், பட் ஆக்சுவலி இப்படி இருக்குது. இங்கே ஒரு வெக்டரு, இங்கே ஒரு வெக்டரு. ஸோ ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும்னா ரைட் ஹேண்டோட பாமை எடுத்துக்கணும். பாமை எடுத்துக்கிட்டு எங்கேருந்து எங்கே போகிறோம்? வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் A cross producted with B. இட் மீன்ஸ் எங்கே ஃபஸ்ட்டு இருக்குதோ அதில் நம்ம அந்த ஃபிங்கர்ஸை வைக்கணும். கட்டவெல்லாம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். எக்ஸ்டெண்ட் பண்ணிவிட்டு எந்த பக்கம் போகணும்? A to B, A cross B. ஸோ B பக்கம் போகிறோம். கட்டவெல்லாம் எந்த பக்கம் வருது? இந்த பக்கம் வருது. இந்த பக்கம் வந்துட்டு இந்த பிளேன் இருந்தால் இப்படி இருக்கும். அப்படின்னா this will be A cross B vector and this will be
யூனிட் வெக்டர் along A cross B. ஏன் யூனிட் வெக்டர்? யூனிட் வெக்டர் இஸ் நத்திங் பட் இந்த வெக்டரோட டைரக்ஷன் காமிக்கிறது. யூனிட் வெக்டர் எப்போதுமே ஒரு கிவன் வெக்டரோட டைரக்ஷன் காமிக்கிறது. ஸோ இப்போ நம்ம வந்து இன்னொன்று பார்க்கலாம். இப்போ இந்த ரெண்டு வெக்டர் இருக்குது இல்லையா? ஸோ now we take this vector. This is A vector. A vector. This is B vector. A vector, B vector நம்ம எப்படி பார்க்குறோம்? எப்படி இருக்குல்ல? திஸ் ரெண்டு வெக்டரும் A வெக்டர், B வெக்டர். ஓகே, ஸோ இந்த வெக்டர் எப்படி இருக்குது? ஸோ இங்கேருந்து இப்படி போகிறப்போ கட்டவில் மேலே இருக்க போது திஸ் வில் பி லைக் திஸ், A cross B. திஸ் இஸ் A வெக்டர், திஸ் இஸ் B வெக்டர். இது வந்து A cross B வெக்டர். A வெக்டரையும் B வெக்டரையும் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம். ஸோ இது என்ன பண்ணுது? இந்த வெக்டர் A cross B வெக்டர் இஸ் பர்பண்டிகுலர் டு A வெக்டர் ஆல்சோ. A cross B is perpendicular to B vector also. என்ன டைரக்ஷன் பாருங்க, இப்போ பர்பண்டிகுலராக தானே இருக்க ரெண்டும், பர்பண்டிகுலர். அண்ட் A cross B is perpendicular to the plane containing vector A and vector B. ஸோ அது நம்ம எப்படி எழுதலாம்? A cross B, A cross B, this is A cross B vector perpendicular to A vector and A cross B perpendicular to B vector and A cross B, this is A cross B, இப்படி இந்த பக்கம் இருக்கு, perpendicular to the plane containing the vector A and B. Same way n also. So n is equal to unit vector of A cross B vector, A cross B vector perpendicular to A vector and perpendicular to B vector, perpendicular to plane containing A vector and B vector. A cross B vector என்ன வருது? Is perpendicular to A vector. A cross B is A cross B is A cross B is perpendicular to A containing A. இது A cross B, இது A vector, ரெண்டும் பர்பண்டிகுலர் இருக்குது. இது B vector, ரெண்டும் பர்பண்டிகுலர் இருக்குது. ஸோ இதுதான் பிளேன். ஸோ A cross B இந்த பிளேனுக்கும் பர்பண்டிகுலர் இருக்குது. சேம் வே யூனிட் வெக்டர் along A cross B is also perpendicular to A vector, perpendicular to B vector, perpendicular to the plane containing A vector and B vector. ஸோ நம்ம டைரக்ஷன் கண்டுபிடிக்கணும். பாம் ரூல் கண்டுபிடிக்கணும். வெரி சிம்பிள். எங்கே எந்த வெக்டர்லேருந்து எந்த வெக்டர் கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோமோ அந்த இடத்துல நம்ம ரைட் ஹேண்ட் பாம் வைப்போம். ஃபஸ்ட் வெக்டரில் எந்த பக்கம் போகணுமோ அந்த பக்கம் மூவ் பண்ணோம். கட்டவரில் எந்த பக்கம் இருக்கோ அந்த டைரக்ஷன் தான் இந்த கிராஸ் ப்ராடக்ட் இருக்குது. ஸோ நம்ம இதுக்கு பார்ப்போம். ஸோ மாடுலஸ் ஆஃப் A cross B is equal to AB sin theta. இப்போ B cross A பார்ப்போம். B cross A vector. B cross A எப்படி தான்? It means we are coming from B to A. ரைட் ஹேண்ட் பாம் வைக்கிறோம், ஃபிங்கர் எங்கே வைக்கிறோம்? B to A. B to A இப்படி கீழே வரும். ஸோ B to A இப்படி கீழே வரும்போது கட்டவரில் எந்த பக்கம் இருக்குது? கட்டவரில் உள்பக்கம் இருக்குது. ஸோ இந்த பிளேனு இப்படி இருக்க பிளேனில் தானே உள்பக்கம் இருக்குது. நம்ம பிளேன் இப்படி ஆக்சுவலாக நம்ம பிளேன் இப்படி தானே இருக்குது. ஸோ இட் வில் பி டவுன்வர்ட்ஸ். ஸோ B cross A எப்படி கண்டுபிடிப்போம்? B cross A is equal to இது பார்த்தோம்னா திஸ் வில் பி B cross A vector where this is A vector, this is B vector, ரெண்டு ஒரு பிளேனில் இருக்குது and B cross A and this is A vector cross B vector. இதுதான் plane containing vector A and vector B. This is the theta, right? It means we can say this is minus n cap because இது வந்து யூனிட் வெக்டர் எல்லாம் A cross B தான். இது நெகட்டிவ் யூனிட் வெக்டர் எல்லாம் B cross A minus n and this is n cap, right? So now we can see A cross B is equal to இதோட மாடுலஸ் plus இதோட மாடுலஸ் sin theta, sin of angle between these two
sin theta into n cap or b cross a என்ன வரும் b cross c is equal to b ஓட magnitude a ஓட magnitude sin of angle between these two into minus of n cap. So இது வெக்டர் இந்த சைடு வெக்டர் இருக்கணும். So this is magnitude of, therefore we can see magnitude of a cross b is equal to magnitude of b cross a, right? ஏன்னா ab sin theta இது ba sin theta, b or a ரெண்டு மேக்னிடியூடுங்கிறதுனால 2 இது 2 into 4 இது 4 into 2, that's all meant a first point. But இங்கேருந்து பார்ப்போம் what is a cross b, but b cross a என்ன வருது b cross a is equal to இது எப்படி எழுதலாம் a b sin theta n cap எழுதிட்டு இந்த நெகட்டிவ் வெளியில் கொண்டு வந்துடலாம். இது இந்த ஈக்குவேஷனில் இந்த மைனஸ் வெளியில் கொண்டு வந்தால் ஏபியை பரட்டி போட்டுக்கிட்டா ஸோ விச் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஆஃப் ஏபி சைன் தீட்டா இஸ் ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி. ஸோ நம்ம என்ன செய்யலாம் இது மாதிரி therefore b cross a vector is equal to negative of a cross b அல்லது இப்படி எழுதலாம் a cross b vector is equal to negative of b cross a. ஸோ இது என்ன தெரியுது இதுதான் அதோட மேக்னிடியூடு, இதுதான் இதோட மேக்னிடியூடு. ஸோ திஸ் இஸ் ஓ பாயிண்ட் ஓ, திஸ் இஸ் ஏ கிராஸ் பியோட வெக்டரோட மேக்னிடியூட், இது பி கிராஸ் ஏ வெக்டரோட மேக்னிடியூடு. மேக்னிடியூட் ஆர் சேம், மேக்னிடியூட் ஏன்னா இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸு இங்கேருந்து இங்கே உள்ள டிஸ்டன்ஸு சேம், பட் டைரெக்ஷன் என்ன வருது ஏ கிராஸ் பி இந்த பக்கம் போது b cross a இந்த பக்கம் வருது, both are opposite in direction. So வெக்டரோட டைரக்ஷன் கிராஸ் ப்ராடக்ட் வெக்டரோட டைரக்ஷன் ரைட் ஹேண்ட் பாம் ரூலை யூஸ் பண்ணலாம் ப்ளஸ் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலை யூஸ் பண்ணலாம். ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் எப்படி நம்ம செய்யலாம் பார்க்கலாம். ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூலில் என்ன, ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் இதுதான் பிளேனு, இந்த பிளேனில் தான் ரெண்டு வெக்டர் இருக்குது இப்படி வச்சுக்கிறோம். ஸோ அதை நம்ம இப்படி வச்சுக்கிறோம், ஏன்னா 2 டைமென்ஷன் தான் நம்ம பார்க்க முடியும். சப்போஸ் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ எடுத்துக்கிறோம், ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ எடுத்துக்கிட்டு நம்ம இப்படி டைட் பண்ணுறோம். இப்படி டைட் பண்ணால் அது வந்து இட் வில் பி டிரைவன் இன். ஸோ இந்த வெக்டர் பி வெக்டர் இருக்குது, இது ஏ வெக்டர் இருக்குது. இதை நம்ம இப்படி 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 டைட் பண்ணோம்னா இட் வில் பி ட்ரிவன் இன். ட்ரிவன் இன்னா இப்படி, இது உள்ளே உள்ளே. அதே இது நம்ம இப்படி 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 பண்ணோம்னா, தட் இஸ் இப்படி இப்படி பண்ணோம்னா இந்த ஸ்க்ரூ வெளியில் வரும். அதான் இண்டிகேஷன். இப்படி பண்ணால் வெளியே, உள்ளே வெளியே மங்காத்தா. ஸோ உள்ளே வெளியே. ஸோ சப்போஸ் ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும், ஏ கிராஸ் பி கண்டுபிடிக்கணும்னா நம்ம ஏ டு பி ஸ்க்ரூவை ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்க்ரூவை இங்கே வைக்கிறோம், இந்த ஸ்க்ரூவை இப்படி பண்ணுறோம், இப்படி 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 தான் வரும். இப்படி வந்தால் என்ன வரும், இப்படி வந்தால் வெளியில் வரும், வெளியில் வரும். அதை நம்ம இப்படி இட் வில் பி கம் அவுட் ஆஃப் த போர்டு, இப்படி வரும் அதோட மூமெண்ட்டு. இப்படி வந்துன்னா நம்ம இந்த பிளேனில் பார்க்குறோம், கம் அவுட் ஆஃப் த மூமெண்ட் வருது இல்லையா. அதே நம்ம இந்த ஆக்சுவலாக இந்த பிளேனில் தானே இருக்குது, நம்ம இதுதான் இப்படி பார்க்குறோம். ஸோ இட் மீன்ஸ் ஏ கிராஸ் பி வந்து ஸ்க்ரூ எந்த டைரெக்ஷனில் அட்வான்ஸ் பண்ணுதோ அந்த டைரெக்ஷனில் தான் டைரெக்ஷன் ஆஃப் ஏ கிராஸ் பி இருக்கும். சப்போஸ் பி கிராஸ் ஏ வரும், இது வந்து ஏ கிராஸ் பி. பி கிராஸ் ஏன்னா இப்படி வருவோம், பி கிராஸ் ஏ இப்படி வருவோம். எப்படி வருவோம், பியிலேருந்து ஏக்கு வருவோம், இப்படி இப்படி இப்படி. ஸோ நவ் இட் வில் கோ இன்சைட் உள்ளே. இந்த ஸ்க்ரூ இப்படி 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 பண்ணுற போது இது வந்து உள்ளே போகும். உள்ளே போகிற போது என்ன பண்ணுறோம், இப்படி பண்ணுற போது இட் வில் கோ இன்சைட். இன்சைட் பண்ணுற போது அந்த பிளேன், அந்த ஆக்சுவலாக நம்ம பிளேன் வந்து இப்படி தானே இருக்குது. ஸோ இட் வில் கோ டவுன்வர்ட், இப்படி
இப்படி, அதாவது B to A நம்ம போகிற போது B to A போகிற போது இட் வில் கோ இன்சைட். எந்த டைரெக்ஷனில் அட்வான்ஸ் பண்ணுது? இந்த டைரெக்ஷனில் அட்வான்ஸ் பண்ணுது. ஸோ திஸ் இஸ் B cross A. தம் ரோல் சிம்பிளி ஒரு ஸ்க்ரூ வைங்க. எந்த டைரெக்ஷனில் இந்த ஸ்க்ரூ அட்வான்ஸ் பண்ணுது? ஒன்று ஸ்க்ரூ உள்ளே போவோம் அல்லது வெளியில் வரும். உள்ளே போணுச்சுன்னா அதோட டைரெக்ஷன் நீ கீழே, வெளியில் வந்துச்சுன்னா அதோட டைரெக்ஷன் மேலே. ஏன்னா இந்த பிளேனில் நம்ம வந்து இந்த பிளேனில் பார்க்கல, இந்த பிளேனில் பார்க்குறோம். வெளியில் வரும்போது இங்கே எப்படி வரும், உள்ளே போகிற போது உள்ளே இப்படி போகிற போது அது கீழே போகும். ஸோ தட் இஸ் A cross B, B cross Cயோட டைரெக்ஷன். ஸோ திஸ் இஸ் ஆங்கிள் தீட்டா. தீட்டா A cross Bக்கும் B cross Aக்கும் சேம் தான். அடுத்தது என்ன சொல்லியிருக்கோம்? n is a unit vector along vector of A cross B and A cross B is equal to F cross B is perpendicular to A. It means நம்ம எப்படி எல்லாம் A வெக்டரும் A cross B வெக்டரும் பர்பண்டிகுலராக இருக்குது. இதே cross B வெக்டரும் பர்பண்டிகுலராக இருக்குது. ஸோ டாட் ப்ராடக்டில் என்ன பார்த்துருக்கோம்? if two vectors are perpendicular the dot product is equal to 0. இப்படி தானே பார்த்துருக்கோம். A dot B is equal to AB. இங்கே காஸ் வரும், காஸ் ஆஃப் தீட்டா. இது பர்பண்டிகுலராக என்ன வரும் இருந்ததுன்னா தீட்டா இஸ் ஈக்குவல் டு 90, காஸ் ஆஃப் 90 இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ திஸ் இஸ் 0. A dot B is equal to 0. ஸோ இதுவும் பர்பண்டிகுலராக இருந்தால் இதோட டாட் ப்ராடக்ட் 0 இருக்கும். இதுவும் பர்பண்டிகுலராக இருக்கும். ரெண்டோட டாட் ப்ராடக்ட் ஆஃப் B வெக்டர் டாட்டட் வித் A cross B also equal to 0. இப்படி கேட்கக்கூடாது. ஏன் A cross B டாட்டட் வித் A ரெண்டு சேம் தான். பிகாஸ் A dot B is equal to B dot A. இது டாட்டட் வித் இது ரெண்டு சேம் தான். அடுத்தது நம்ம A cross B யோடது A cross B is equal to A B cross போட்டிருக்கோம். அப்போ சைன் தான் வரும். sin theta into n cap modulus of A cross B is equal to இந்த portion. இது modulus AB sin theta. B cross A என்ன வருது? B cross A is equal to B A sin theta into minus n cap. only thing here n cap modulus same direction தான் வருது. இது இப்படி பிடிச்சா இது கீழே போகுது. ஸோ modulus of B cross E is equal to this one and modulus of B cross E is equal to BA sin theta அது AB sin theta ன்னு எழுதலாம். ஏன்னா ரெண்டும் ஸ்கேலருங்கிறதுனால 3 into 4 4 into 3 ன்னு எழுதலாம். n is the unit vector. A cross B யும் and n vector means unit vector along A cross B எல்லாம் both are perpendicular to the plane containing A and B. So this is the fact. அடுத்தது வந்து நம்ம vector 3 directionல in terms of unit vectors நம்ம பார்ப்போம். scalar vector product in terms of unit vectors in the 3 dimension நம்ம பார்த்துருக்கோம். என்ன இது வரைக்கும் பார்த்தது என்னென்னா ரெண்டு வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணோம்னா இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா இன்ட்டு என் கேப். ஸோ இது வெக்டரு இது ஸ்கேலர் வித் டைரெக்ஷன். ஸோ இதுவும் வெக்டரு. ஸோ 3 கோஆர்டினேட் ஆக்சிஸில் பார்த்தோம். திஸ் இஸ் ஐ கேப், திஸ் இஸ் யூ கேன் சி ஜே கேப், திஸ் இஸ் எக்ஸ் ஆக்சிஸில் ஐ கேப், திஸ் இஸ் Z axis, this is Y axis, K cap. These are IJK, I cap, J cap and K cap are unit vectors along X, Y, Z axis. Okay. Now I dot பார்ப்போம். ஃபஸ்ட்டு நம்ம டாட் ப்ராடக்டில் பார்த்தோம். I dotted with I is equal to J dotted with J is equal to K dotted with K is equal to இதோட மாடுலஸ் 1 இதோட மாடுலஸ் 1 ரெண்டுத்துக்கு ஆங்கிள் வந்து cos of 0 is equal to 1ன்னு பார்த்தோம் டாட் ப்ராடக்டில். இப்போ பார்க்க போகிறோம்
ஏன்னா ஐ இந்த டைரெக்ஷனில் இருக்குது, ஜே இந்த டைரெக்ஷனில் இருக்குது, அண்ட் கே இந்த டைரெக்ஷனில் இருக்குது. மூணும் எக்ஸு ஒய் இசட் எல்லாம் மியூச்சுவலி பர்பண்டிகுலர் ஆக்சிஸில் இருக்குது. ஆனால் அப்படின்னா எக்ஸ் ஆக்சிஸ்க்கும் ஒய் ஆக்சிஸ்க்கும் இசட் ஆக்சிஸ்க்கும் ஒன்றுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி, மியூச்சுவலி 90 டிகிரி. இதுவும் 90 டிகிரி, இதுவும் 90 டிகிரி, அப்புறம் இதுவும் 90 டிகிரி. ஸோ ஆங்கிள் பிட்வீன் ஐ அண்ட் ஜே, ஐக்கும் ஜேக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி, ஜேக்கும் கேக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி, கேக்கும் ஐக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி, where I, J, K are unit vectors along x-axis, y-axis, z-axis. I cross producted with I is equal to இதோட மாடுலஸ், ஐயோட மாடுலஸ், இன்னொரு ஐயோட மாடுலஸ், ரெண்டுத்துக்கும் உள்ள ஆங்கிள் வந்து என்ன வரும்? ஐ வெக்டர் இருக்குது, ரெண்டுத்துக்குள்ள ஆங்கிள் 0. சைன் 0 என்ன வருது? சைன் ஆஃப் 0. Sin of 0 is equal to 0 is equal to 0. Same way, J cross J also equal to 0 because 1 into sin 0. J angle, and K cross K cap also equal to 0. இது ஒரு இம்பார்ட்டன்ட். இங்கே பாருங்கள், சேம் லைக் டாட் பண்ணோம்னா 1 வரும், சேம் லைட் கிராஸ் பண்ணோம்னா 0 வருது. பட் இங்கே மிக்சரில் பண்ணோம்னா ஐ ஜே கே டாட் ப்ராடக்டில் பண்ணோம்னா 0 வந்துடுது. இங்கே என்ன சுச்சுவேஷன் பார்ப்போம். இங்கே நல்லா பாருங்கள், I cross product with J is equal to its modulus, இதோட modulus into sin of angle between them, that is sin of angle என்ன வருது? Sin of angle is 90 degree. ஸோ இப்போ டைரெக்ஷன் பார்க்குறோம். இப்போ ஐயிலேருந்து நம்ம ஜேக்கு போகிறோம். கட்டவில் எங்கே வருது? வெளியில் வருது. சிம்பிள் அப். எந்த டைரெக்ஷனில் வருது? ஐ டு ஜேனா கட்டவில் இந்த டைரெக்ஷன் வருது. சி, இங்கேருந்து நம்ம இது ஒரு ஆக்சிஸு, இது ஒரு ஆக்சிஸு, ஐ டு ஜே போட்டால் கட்டவில் எங்கே வருது? இசட் ஆக்சிஸில் வருது. இசட் ஆக்சிஸில் என்ன? கே கேப். அதேமாரி ஜே கிராஸ் ஐ, ஜே கிராஸ் கே கேப் இஸ் ஈக்குவல் டு 1 into 1 into ஜேலேருந்து கேக்கு போகிறோம். இங்கே கேலேருந்து ஜேக்கு போகிறோம். கேலேருந்து ஜேக்கு போட்டாலும் ஜேலேருந்து கேக்கு போட்டோம்னா ஜேலேருந்து கேக்கு போகிறோம். ஸோ இது ஜே, இது கே. ஸோ ஜேலேருந்து கேக்கு போகிறோம், இதுலேருந்து இதுக்கு போகிறோம். இந்த பக்கம் கட்டவில் எங்கே போகுது? பாசிட்டிவ் எக்ஸ் ஆக்சிஸ்னால் ஐ கேப். இங்கே டாட்டும் போட முடியாது, நம்ம கிராஸும் போட முடியாது. ஏன்னா இங்கே நம்ம வெக்டர் டாட் கிராஸ் ப்ராடக்ட் பார்க்குறோம். இஸ் ஈக்குவல் டு ஐ கேப். அதுமாரி சிம்பிளி ஐ ஜே தான் இங்கே கே வரும், ஜே கே இருந்தால் அதோட இல்லாத வரும். இப்போ கே கேப் இன்ட்டு ஐ கேப், சி திஸ் இஸ் கே, திஸ் இஸ் ஐ, திஸ் இஸ் கே இன்ட்டு ஐ. நம்ம கே இன்ட்டு ஐக்கு போகிறோம். இதுதான் கே இன்ட்டு ஐக்கு போகிறப்போ எந்த டைரெக்ஷன் இருக்குது? ஒய் டைரெக்ஷனில் ஜே கேப். 1 into ஜே கேப். நல்லா பாருங்கள், இது ஜேலேருந்து நம்ம ஐக்கு போகிறோம், ஐலேருந்து கேலேருந்து ஐக்கு போகிறோம். கேலேருந்து இதுதான் கே, இது வந்து ஜே, இது வந்து ஐ. கேலேருந்து ஜேக்கு போனோம்னா கட்டவில் மேல் பக்கம் போகுது, ஸோ ஜே பக்கம் போகுது. சிம்பிளி நம்ம இது அப்படி எழுதலாம். ரொம்ப இவ்வளோ தூரம் கஷ்டப்பட வேண்டியதில்லை. பிகாஸ் angle between I, J is equal to 90 degree. Angle between I को J को 90 degree, J को K को 90 degree angle, and K को I को 90 degree. So இங்கே வந்து sin of 90 is simply 1. So K cap. So இதை நம்ம I vector I capனு வச்சுக்கோ, இதை ஜே கேப்னு வச்சுக்கோ, இதை கே கேப்னு வச்சுக்கோ. கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வந்தோம்னா ஐ கிராஸ் ஜே வந்தோம்னா நெக்ஸ்ட் இது வரும், இதோட ஆன்சர் வரும். இதேமாரி ஜேலேருந்து கேக்கு வந்தோம்னா நெக்ஸ்ட் இது ஐ இது வரும். கேலேருந்து ஐ கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வந்தோம்னா
இதை பண்ணோம்னா இதோட நெக்ஸ்ட் வெக்டர் வரும். இதை பண்ணோம்னா இதோட நெக்ஸ்ட் வெக்டர் வரும் பாசிட்டிவ் டைரெக்ஷனில். ஆன்டி கிளாக் வைஸ் டைரெக்ஷனில் வந்தோம்னா J to I வந்தோம்னா நெகட்டிவ் ஆஃப் நெக்ஸ்ட் ஆங்கிள். தட் இஸ் J கிராஸ் ப்ராடக்ட் வித் I இஸ் ஈக்குவல் டு K வரும். பட் K வந்ததுன்னா நெகட்டிவ் வரும். ஏன்னா see this is J, இது I is J. ஸோ இது I is J தான் நம்ம எங்கேருந்து வரோம் J to I. இது J, இது I. J to Iனா கட்டவில் எங்கே வருது, உள்ளே வருது. ஸோ நெகட்டிவ். ஸோ அது அவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ண வேண்டியதில்லை. அண்ட் J to I, K to J ஆன்டி கிளாக் வைஸ்லாம், ஆன்டி கிளாக் வைஸ் K to J இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் வெக்டர் I. ஆன்டி கிளாக் வைஸ் இருந்தனாலே நெகட்டிவில் வரும். அதுமாரி I to J கேப். ஸோ I to K கேப் ஆன்டி கிளாக் வைஸில் வரும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் I J K இருக்குது, இங்கே J கேப் வரும். ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸு, இந்த ப்ராடக்டில் உள்ள டிஃப்ரென்ஸு. ஸோ சிம்பிளி நம்ம வந்து ஐ கேப், இது J கேப், இதுக்கும் உள்ள ஆங்கிள் வந்து 90 டிகிரி, இதுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி, இதுக்கும் உள்ள ஆங்கிள் 90 டிகிரி. Now cross product of two vectors with component 3 dimension. So cross product of two vectors with unit vectors. So you take a vector A, அதோட x component into I cap plus y component into j cap plus z component of A into k cap. A vector. B vector எப்படி எழுதலாம்? is equal to B into x component of I cap plus B into y component of j cap plus B into z component. So now we want to find out A cross B vector. So A cross B தான் என்ன வரும்? A வந்து AX I cap plus AY J cap plus AZ K cap cross producted with BX of I cap plus BY of J cap plus BZ of K cap. So first component என்ன வரும்? AX BX. எனக்கு மாடுலஸ் ரெண்டும் மேக்னிடியூடு ஸ்கேலரு ரெண்டையும் சேர்த்து பண்ணிக்கலாம். I கிராஸ் ப்ராடக்டட் வித் I கேப். I to I என்ன வரும்? சேம்னாலே கிராஸ் ப்ராடக்டில் 0 வந்துடும். இது என்ன வரும்? AX இதுவும் AX BY I with J, I with J, right? And plus அப்படியே போயிட்டுருக்கோம். ஸோ இதில் கண்டுபிடிக்கிறது ரொம்ப டயர்டான ஜாபு. ஸோ பெட்டராக வி வில் அடாப்ட் அனதர் மெத்தட். இது இப்படி பண்ணலாம், இப்படி பண்ணாலும் நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்? மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட் மெத்தடில் பண்ண போகிறோம். அப்படி பண்ணுற போது நமக்கு ரிசல்ட் வந்து ஈஸியாக வரும். ஏஎக்ஸ் வெக்டர் தான் இதுதான் நமக்கு கொடுத்துருக்காங்க, ஏஎக்ஸ் வெக்டர். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணணும்? டிட்டர்மினன்ட்டில் I cap J cap into K cap determinant value. அப்போ A cross B பார்க்குறோம். A cross B பார்க்குற போது A வெக்டரோட காம்பனண்ட் இங்கே போடணும். A வெக்டரோட காம்பனண்ட் B வெக்டரோட காம்பனண்ட் இங்கே போடக்கூடாது. AX AY AZ. அப்புறம் B வெக்டரோட காம்பனண்ட் BX BY BZ. இதை போட்டுட்டு இப்போ வேல்யூ எடுக்கணும். வேல்யூ எப்படி இருந்தால் ஃபஸ்ட்டு ஸோ இங்கே ப்ளஸ், இங்கே மைனஸ், இங்கே ப்ளஸ், ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ எப்படி போடுறோம்? ஃபஸ்ட்டு ஐ வெக்டர் போக இதையும் பிளாக் பண்ணணும். இதையும் பிளாக் பண்ணுற போது நமக்கு என்ன கிடைக்கும்? AY AZ. நல்லா பாருங்கள், இதையும்
இதையும் பிளாக் பண்ணுறப்போ இந்த போர்ஷன் கிடைக்கும். AY AZ BY BZ கிடைக்கும். ஸோ இதை இந்த ஆர்டரில் பண்ணால் மைனஸ் ஆஃப் திஸ் ஒன். ஸோ இப்படி பண்ணுறப்போ இங்கே என்ன வரும்? AY BZ நெகட்டிவ் ஆஃப் BY AZ. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு இதில் இது ப்ளஸில் வரும். இந்த இதை ஐ கேப்பை போட்டுக்கணும். ஸோ திஸ் வில் ஈக்குவேஷன் இஸ் ஈக்குவல் டு AY BZ மைனஸ் BY AZ இன்ட்டு ஐ கேப். நெக்ஸ்ட் இது மைனஸ் வருது. ஸோ இது மைனஸ் வந்து ஐ ஜே கேப். ஸோ மைனஸ் ஜே கேப். இப்போ இதையும் இந்த ரோயும் பிளாக் பண்ணோம்னா இது கிடைக்கும். தட் இஸ் AX. இதையும் பிளாக் பண்ணப்போ AZ BX BZ. இதை மல்டிப்ளை பண்ணுறோம் ஃபஸ்ட்டு. திஸ் ஈக்குவல் டு AX BZ மைனஸ் ஆஃப் இது மைனஸ் ஆஃப் BX AZ. இங்கே மைனஸ் போகிறப்போ ஃப்ரண்ட்டில் மைனஸ் போடணும். ஸோ இங்கே ஜே கேப்பை போட்டுக்கணும். நெக்ஸ்ட் ப்ளஸ், அதனால் ப்ளஸ் இங்கே போட்டுக்கிறோம். ப்ளஸ் இதையும் பிளாக் பண்ண போகிறோம். இதையும் இந்த ரோட்டு பார்க்கும்போது இதையும் பிளாக் பண்ணுறப்போ AX AY BX BY AX BY மைனஸ் BX AY. இது ப்ளஸ்ங்கிறது ப்ளஸ் போட்டுக்கிட்டோம். இங்கே இந்த கேப்பை இங்கே போட்டுக்கிட்டோம். திஸ் இஸ் த கிராஸ் ப்ராடக்ட். இங்கே கிராஸ் செக் கூட பண்ணலாம். இங்கே YZ வந்ததுன்னா இங்கேயும் YZ வரும். ஏபிக்கு பதில் இங்கே BA வரும். இங்கே XZ வரும்போது இங்கே XZ வரும். AB தான் BA வரும். செக் இது XY இருக்குது, AB இருக்குன்னா இங்கே BA வரும். ஸோ அதுதான் செக். ஸோ இதுதான் A கிராஸ் B. B கிராஸ் A போடுறப்போ B கிராஸ் A கால்குலேட் பண்ணோம்னா இஃப் வி கால்குலேட் B கிராஸ் A கால்குலேட் பண்ணால் இங்கே வந்து BX வரும். ஃபஸ்ட்டு BX this will be BY, this will be BZ. A ஓட காம்பனண்ட் AX AY into AZ. ரிசல்ட் என்ன வரும்? சேம் ரிசல்ட் வரும். ஏன்னா நமக்கு தெரியும் A கிராஸ் B இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் ஆஃப் B கிராஸ் A வருது இல்லையா? அதான ரிசல்ட்டு. ஸோ நம்ம நெகட்டிவை போட்டோம்னா இது என்ன வரும்? மைனஸ் ஆஃப் AY BZ மைனஸ் BY AZ I cap. ஓகே, மறுபடியும் எல்லாத்தையும் மைனஸ் எல்லாம் பண்ணணும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆஃப் AX BZ ப்ளஸ் ஆஃப் BX மைனஸ் BX AZ J cap மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அப்படி ரிவர்ஸ் பண்ணிக்கணும். ஸோ திஸ் வில் பிகம் மைனஸ் AX BY மைனஸ் BX AY K cap. ஏன்னா இது ரிவர்ஸு, பட் இதோட மேக்னிடியூடும் சேம். ஆஸ் வி நோ A கிராஸ் B மேக்னிடியூட் இஸ் ஈக்குவல் டு B கிராஸ் A வெக்டரோட மேக்னிடியூட். இப்போ ஒரு எக்ஸாம்பிள் போடுவோம். A வெக்டர் இருக்குது, B வெக்டர் இருக்குது, அதோட கிராஸ் ப்ராடக்டை கண்டுபிடிப்போம். A கிராஸ் B வெக்டர் இஸ் ஈக்குவல் டு டிட்டர்மினண்ட்டை ஃபஸ்ட்டு போடுறோம். டிட்டர்மினண்ட்டை போட்டு டிட்டர்மினண்ட்டு என்ன வேல்யூ என்ன வருது? ஃபஸ்ட்டு I கேப், அடுத்தது J கேப், அடுத்தது K கேப் ஃபஸ்ட்டு போட்டுக்கிறோம். நெக்ஸ்ட் ஏவோட காம்பனண்ட் XYZ டைரெக்ஷன் போடுறோம். 2 3 1. அடுத்த பியோட காம்பனண்ட் 1 -1 1. ஸோ திஸ் வில் பி இன் ப்ளஸ், திஸ் வில் பி இன் மைனஸ், திஸ் வில் பி இன் ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதையும் ஃபஸ்ட்டு காலம் நம்ம ஃபஸ்ட்டு ஐக்கு எடுக்கணும்னா இதையும் பிளாக் பண்ணுறோம். அதையும் பிளாக் பண்ணோம்னா
இதையும் பிளாக் பண்ணோம்னா நமக்கு வருது 3 1 -1 3 1 -1 1. இது ஃபஸ்ட்டு இதை ரெண்டுமே மல்டிப்ளை பண்ணுறோம் இஸ் ஈக்குவல் டு 3. இதே மல்டிப்ளை பண்ணோம்னா -1 நெகட்டிவ் ஆஃப் -1 இஸ் ஈக்குவல் டு 3 -1 இஸ் ஈக்குவல் டு 4. ஸோ A cross B is equal to 3 or we can write 4. இங்கே ஃபஸ்ட்டு ப்ளஸ் இருக்குது, அதனால் ப்ளஸ்ஸு நம்ம போட வேண்டிய தேவையில்லை. +4 ப்ளஸ் போட்டு அப்புறம் ஐ கேப். நெக்ஸ்ட் வந்து என்ன, இதையும் பிளாக் பண்ணுறோம். 2 1 1 1 2 1 1 1 இஸ் ஈக்குவல் டு 2 மைனஸ் இது மல்டிப்ளை 1 வரும், -1 இஸ் ஈக்குவல் டு 1. ஸோ இங்கே மைனஸ் இருக்குது, மைனஸை போட்டுக்கிறோம். அப்புறம் ரிசல்ட் இது 1 இன்ட்டு ஜே கேப். நெக்ஸ்ட் வந்து இது ப்ளஸில் இருக்குது, அதனால் இங்கே ப்ளஸில் போட்டுக்கிட்டு மூணாவது இதுக்கு இப்போ பண்ணுறபோது இதையும் பிளாக் பண்ணுறோம். தட் இஸ் ஈக்குவல் டு 2 3 1 -1 இஸ் ஈக்குவல் டு இது ரெண்டு பண்ண -2 மைனஸ் ஆஃப் 1 into 3 3 இஸ் ஈக்குவல் டு -5. ஸோ -5. ஸோ இங்கே ப்ளஸ் இருக்குது, ப்ளஸ்ஸை போட்டுக்கிறோம். இன்ட்டு இங்கே -5 வருது, -5 இன்ட்டு கே கேப். ஸோ இதுதான் வெக்டர். ஸோ A cross B we can write A cross B vector is equal to 4i cap minus j cap minus 5k cap. Since B cross A is equal to negative of A cross B, so negative A cross B negative பண்ணா என்ன வரும், -4i மைனஸ் இது ப்ளஸ்ஸு ஜே கேப், இதுன்னா ப்ளஸ் 5k கேப் வரும். இப்படி போலாம் நம்ம கேல்குலேட்டே பண்ணி போயிருப்போம். ஸோ B cross A is equal to I cap J cap K cap. ஃபஸ்ட்டு பியோட காம்பனண்ட் 1 -1 1 1 -1 1. ஏயோட காம்பனண்ட் 2 3 1. ஸோ திஸ் இஸ் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ். ஸோ ஃபஸ்ட்டு இதையும் பிளாக் பண்ணோம்னா -1 1 3 1ன்னு வரும், விச் இஸ் ஈக்குவல் டு -1 -3 into 1 3 இஸ் ஈக்குவல் டு -4. ஸோ -4. ஸோ ஃபஸ்ட் காம்பனண்ட் வந்துட்டு A cross B is equal to plus of -4 I cap. நெக்ஸ்ட் வந்து ஜேயை கண்டுபிடிக்கணும். ஜே கண்டுபிடிக்கிற போது என்ன வரும், இதையும் பிளாக் பண்ணோம்னா 1 1 2 1 1 1 2 1 இஸ் ஈக்குவல் டு இதையும் மல்டிப்ளை 1 -2 இஸ் ஈக்குவல் டு -1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு இங்கே மைனஸ் இருக்கிறதால ஃபஸ்ட் மைனஸ் போட்டுக்கிறோம். இங்கே வருது -1 இன்ட்டு ஜே கேப். நெக்ஸ்ட் கே கண்டுபிடிக்கணும். அப்படி இதையும் பிளாக் பண்ணுறோம். தட் இஸ் 1 -1 2 3 இஸ் ஈக்குவல் டு 3 minus of -2 is equal to 5. ஸோ 5 வருது. ஸோ இது ப்ளஸ் இருக்குது, அதனால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் இருக்கிறதுனால இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறோம். ப்ளஸ் வேல்யூ வந்து என்ன 5 இன்ட்டு கே கேப். ஸோ எக்ஸாக்ட்லி ஆன்சர் வருது. எக்ஸாக்ட்லி தேர்ஃபோர் A cross B cross A என்ன வருது, B cross A is equal to -4i cap plus j cap. as it is நம்ம இதோட எக்ஸாக்ட் நெகட்டிவ் தான் இது வரும், ப்ளஸ் j cap plus 5k cap. So B cross A. So we found therefore A cross B is equal to negative of B cross A. அடுத்தது நம்ம யூனிட் வெக்டர் ஆஃப்
A cross B. A cross B நம்ம C னு வெக்டர் வச்சுக்கோம். let A cross B, ஏன்னா A cross B ஒரு வெக்டர் இல்லையா, ஸோ C னு வச்சுக்குவோம். ஒரு இடத்துல A cross B எழுதுறதுக்கு பதில் C னே நம்ம இதை வச்சுக்குவோம். ஸோ யூனிட் வெக்டர் என்ன வரும்? ஸோ யூனிட் வெக்டர் ஆஃப் A cross B is equal to unit vector C vector is equal to C vector divided by modulus of C vector. C vector தான், this is C vector. Modulus of C என்ன வருது? Modulus of C vector is equal to modulus of A plus B vector. So A plus B தான் இது 4i minus A minus K. So is equal to under root 4 square plus 4 square minus 1 square minus 5 plus minus 5 whole square. So B cross A as it is கண்டுபிடிச்சிட்டோம் நம்ம. So அந்த என்ட்ரி தேவையில்லை. So which is equal to 16 plus 1 equal to 16 plus 1 plus 25. 16 plus 25. 35 plus 41 is equal to root 42. நமக்கு தெரியாது, அதனால் யூனிட்னு போட்டுக்கிறோம். C cross A. So we can write C vector என்ன? C vector is equal to A cross B vector, that is 4i cap minus j cap minus 5k cap divided by root 42. இதுதான் A cross B vector ஓட unit vector. Same way, unit vector along B cross C. Unit vector along B vector cross product of A vector. So B vector என்ன வருது? ஸோ இதை வந்து நம்ம D vectorனு வச்சுக்கோம். என்ன D vector? ஸோ D vector தான் இதுதான் B cross A. B cross A is equal to இதோட நெகட்டிவ், சிம்பிளி இதோட நெகட்டிவ். ஸோ D ஓட யூனிட் வெக்டர் is equal to D vector divided by modulus of D vector. சேம் இதுலேயும் 4 1 5 இருக்குது, இதுலேயும் 4 minus 1. ஸோ -1 does not make any problem. ஏன்னா -1 of whole square and minus of 5 whole square 5 square தான் வரும். ஸோ is equal to D vector என்ன வருது? D vector is nothing but B cross A vector is equal to minus 4i plus j vector plus 5k vector, k unit vector divided by the 42. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது? A cross B ஓட மேக்னிடியூடு √42, B cross A ஓட மேக்னிடியூடு √42. ரெண்டு மேக்னிடியூடு சேமாக இருக்குது, ஆனால் டைரக்ஷன் ரெண்டும் ஆப்போசிட் டைரக்ஷனில் இருக்குது. யூனிட் வெக்டரும் கண்டுபிடிச்சிட்டோம். ஸோ யூ கேன் சி A vector is equal to 4i cap minus j cap minus 5 cap and this is C vector. C vector is nothing but A cross B is equal to C vector, and D vector is equal to B cross A vector is equal to நம்ம டைரக்டில் இதை மைனஸால் மல்டிப்ளை பண்ணோம்னா minus 4i cap plus j cap plus 5k cap. அது ஆன்சர் வந்திருக்கு நமக்கு, 4i plus j plus 5k. And modulus of therefore A multiplied B cross multiplied by B is equal to minus of B cross A vector, and modulus of A cross B vector is equal to modulus of B cross A vector, which is equal to √42. Or we can write A cross B vector
vector is equal to a b sin theta into n cap. If the unit vector of a cross b, or n vector is equal to a cross b divided by modulus, that is a b sin theta. Area of the parallelogram, area of a triangle நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் using vector cross product. Suppose ரெண்டு வெக்டர் இருக்குது, suppose a vector இருக்குது, this is b vector, this is a vector, this is a vector. So two vectors are represent tail to tail the angle theta. Two vector ஏரியா பேரலோகிராம் லாஃப் யூஸ் பண்ணோம்னா ரெண்டு வெக்டர் டெய்ல் டு டெய்ல் ஜாயின் பண்ணோம். இப்போ கம்ப்ளீட் பண்ணோம், நம்ம இந்த பேரலோகிராமை கம்ப்ளீட் பண்ணுவோம். பேரலோகிராம் கம்ப்ளீட் பண்ணோம்னா இது வந்து இது பி வெக்டர், இதோட மேக்னிடியூடு வந்து பி. ஸோ இதுவும் பி வெக்டர், ஈக்குவலன்ட் வெக்டர். இங்கே வெக்டர் தூக்கி இதே பிளேனில் சேம் ஆங்கிளில் நம்ம போட்டுக்கிறோம். இது வந்து என்னது, இது ஏ வெக்டர். ஸோ இது ஏ வெக்டர், இதோட மேக்னிடியூடு வந்து ஏ, இதோட மேக்னிடியூட் ஏ, இது ஏ வெக்டர், ஏ வித் டைரக்ஷன் ஏ வெக்டர். ஸோ ஏரியா ஆஃப் த பேரலோகிராம், ஏரியா ஆஃப் த பேரலோகிராம் என்ன வரும், ஏரியா ஆஃப் எ parallelogram GRAM is equal to base into height, base into height. As it is நம்ம பார்க்கலாம், A cross B is equal to A B sin theta into unit vector along A cross B, or modulus of A cross B is equal to in this portion AB sin theta. So base, this base in that parallelogram. So we made the parallelogram with the parallelogram நம்ம போட்டுட்டோம் with the help of two adjacent vector, two adjacent side of a parallelogram. Adjacent side வந்து vector A, vector B, இது ரெண்டும் adjacent side. ஸோ நமக்கு என்ன பேஸ் வேணும், பேஸ் தான் இந்த லென்த்து, பேஸ் வந்து இந்த லென்த்து. பேஸ் இஸ் ஈக்குவல் டு ஏ. பேஸ் height of the parallelogram, இதுதான் height of the parallelogram, this portion, this is height of the parallelogram. Height of the parallelogram என்ன, what is this portion, இது b இருக்குது, மேக்னிடியூட் வந்து b, ஹைபாட்னியூஸ் b இருக்குது, தீட்டா இருக்குது, தீட்டாவுக்கு பக்கத்தில் இருக்குது காஸ் தீட்டா, நமக்கு இந்த போர்ஷன் தானே வேணும், தீட்டாலேருந்து தூரத்தில் இருக்குது, அதனால அது எப்படி எழுதலாம், ஹைபாட்னியூஸ் இன்ட்டு சைன் தீட்டான்னு எழுதலாம், h. ஸோ பேஸ் இன்ட்டு ஹைட் இன்ட்டு b sin theta is equal to a b sin theta, which is equal to ab sin theta. Ab sin theta is equal to modulus of a cross b vector. So in terms of vector cross product la நம்ம area of the parallelogram கண்டுபிடிச்சிடலாம். I mean area of the triangle என்ன வரும், area of the triangle, area of a triangle whose two adjacent is equal to என்ன வரும், area of the triangle of height is equal to half into base into height, that is area of triangle is equal to. So we can write half, base எவ்வளோ வருது, half base, half into base, base எவ்வளோ வருது, இதுதான் பேஸ், இந்த ட்ரையாங்கிளோட பேஸ், இது ட்ரையாங்கிளோட பேஸ். சப்போஸ் இதை ட்ரையாங்கிள் அப்படி மாற்றிக்கிட்டோம்னா இது ஒரு ட்ரையாங்கிள், இது ஒரு ட்ரையாங்கிள். ஸோ ஹாஃப் இதுதான் பேஸு, இதோட பேஸ் வந்து என்ன, பேஸோட மேக்னிடியூட் வந்து என்ன, இந்த லென்த் வந்து ஏ, ஹாஃப் இன்ட்டு பேஸ் இன்ட்டு பேஸ் இன்ட்டு ஹைட், ஹைட் ஆஃப் இந்த ட்ரையாங்கிளோட ஹைட் என்ன, இதுதான் ஹைட் ஆஃப் ட்ரையாங்கிள். ஹெச் இஸ் ஈக்குவல் டு பி சைன் தீட்டா, பி சைன் தீட்டா. Therefore is equal to half into AB
sin theta. AB sin theta, what is AB sin theta? Is equal to modulus of cross product of this A vector and B vector. Therefore, area of triangle is equal to half AB sin theta நம்ம எப்படி எழுதலாம் modulus of magnitude of A cross B vector. So area of a parallelogram is equal to base into height is equal to modulus of A cross B, first point. Second point, area of parallelogram is equal to half into modulus of A cross B vector. So A vector இது வந்து B vector, இது வந்து A vector. இதை யூஸ் பண்ணி நம்ம ட்ரையாங்கிள் யூஸ் பண்ணி பேரலோகிராம் போடுறோம். பேரலோகிராம் போட்டு இந்த பேரலோகிராம் ரெண்டை ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ஒரு ட்ரையாங்கிள் வரும். இதுவும் இதுதான் வரும். ஸோ இதை பார்த்தோம்னா என்ன வரும்? இந்த ட்ரையாங்கிளுக்கு பேஸ் A இன்ட்டு இந்த ஹைட் என்ன வரும்? B. இது தீட்டானா இதுவும் தீட்டா தான் இருக்கும், தீட்டா. ஸோ B ஹைபாட்னியூஸ் இன்ட்டு இது என்ன வரும்? ஆங்கிளுக்கு தூரத்துக்கு B காஸ் தீட்டா. எப்படி போட்டாலும் வரும். ஸோ ஒரு ட்ரையாங்கிளை நம்ம ஒரு ட்ரையாங்கிளை ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம், ஒரு பேரலோகிராம் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம்னா ட்ரையாங்கிள் ஆகும். ட்ரையாங்கிளோட ஏரியா வந்து half into cross product, magnitude of cross product of A vector and B vector. If A is equal to this much, B is equal to this much, find the area of parallelogram and triangle formed by adjacent side given by vector A and vector B. So first area of the parallelogram கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, area of the triangle கண்டுபிடிக்கணும்னாலும் சரி, நம்ம A cross B first கண்டுபிடிச்சாகணும். So what is A cross B? A cross B, A cross B vector is equal to I vector, J vector, K vector divided by A oda modulus 3 1 minus 4 and B were the 6 5 minus 2. So we will do the calculation here. So this will be plus minus plus. So இதையும் ஃபஸ்ட்டு இது ஐ கண்டுபிடிக்கணும். இதையும் பிளாக் பண்ணோம்னா 1 minus 4 1 minus 4 5 minus 2 is equal to இதை பிளாக் பண்ணால் minus 2 minus of 5 into 4 minus 20 is equal to minus 2 plus 18 is equal minus 2 plus 20 is equal to 18. So A cross B நம்ம எப்படி எழுதலாம்? A cross B வெக்டரோட ஃபஸ்ட்டு காம்பனன்ட் ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் போட வேண்டிய தேவையில்லை. இந்த வேல்யூ ப்ளஸ் 18 இன்ட்டு ஐ கேப். ஸோ அதை கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் இந்த போர்ஷன் ஜேவை கண்டுபிடிக்கணும்னா இதையும் நம்ம பிளாக் பண்ணணும். இதையும் பிளாக் பண்ணோம்னா 3 minus 4 6 minus 2 6 minus 2 this is equal to minus 6 minus of இது multiply minus 24 is equal to minus 6 plus 24 is equal to 18. So 18 இது எப்படி எழுதலாம்? ஸோ இதுக்கு நெகட்டிவ் வருது, ஃபஸ்ட்டு நெகட்டிவ் போடணும். ப்ளஸ் இந்த வேல்யூ 18 into j cap. Okay, now next k கண்டுபிடிக்கணும்னா this and this, that is 3165 3165 15 இதை நம்மளோட 15 minus 6 15 minus 6 is equal to 15 minus 6 how much? It is 9. ஸோ இது எப்படி இதெல்லாம் இதுக்கு ப்ளஸ்ஸு. ஸோ அதனால் இங்கே ப்ளஸ் போட்டுக்கிறோம். இந்த வேல்யூ 9 தூக்கி இங்கே போடுறோம் இன்ட்டு கே கேப். ஸோ அது முடிச்சிட்டோம்.
ஸோ ஏ கிராஸ் பி கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் ஏ கிராஸ் நமக்கு தேவை ஏ கிராஸ் பி மாடுலஸ் தேவை. மாடுலஸ் ஆஃப் ஏ கிராஸ் பி is equal to under root 18 square plus minus 18 square plus 9 square. 18 into 18 4 2 3 to 4 3 to 4 another 18 into 18 3 another 18 into 18 18 square plus 18 square plus 9 square 3 to 4 one more 18 square 3 to 4 is equal to 8 4 6 4 8 9 square வந்து 81 9 to 7 to 9 so is equal to under root 7 to 9 7 to 9 இதோட square root 27 ஓட square root so this is 27 a cross b is equal to 27 a cross b vector அதோட modulus is equal to 27 இது a cross b vector ஓட value. Now what we want area of the parallelogram area of the parallelogram is equal to area of the parallelogram is equal to modulus of a cross b vector which is equal to 27 யூனிட் என்ன பண்ணும் யூனிட் நம்ம கொடுக்கல பட் ஏரியா வந்து என்ன ஹைட் லென்த் இன்ட்டு பிரெத் ஆர் ரெண்டு யூனிட்டை மல்டிப்ளை ஆகும் ஆர் ஸ்கொயர் யூனிட்டில் வராது ஸ்கொயர் யூனிட்டில் வரும் யூனிட் கொடுக்கறதுனால நம்ம ஸ்கொயர் யூனிட்னு வரும் ஏன்னா ஏரியா இஸ் ஈக்குவல் டு வாட் இஸ் ஏரியா இஸ் ஈக்குவல் டு இங்கே ஏரியா என்ன வரும் இஸ் ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் ரெண்டு சேம் யூனிட்டில் இருக்குது யூனிட் இன்ட்டு யூனிட் ஸ்கொயர் அதை ஸ்கொயர் யூனிட்னு எழுதுகிறோம். சேம் வே ஏரியா ஆஃப் ட்ரையாங்கிள் எப்படி எழுதலாம் ஸோ ஏரியா ஆஃப் த ட்ரையாங்கிள் இஸ் ஈக்குவல் டு half இன்ட்டு a cross b vector is equal to half a cross b modulus 27 square unit 27 square unit so 1.5 இது என்ன வருது இது ஏரியா இஸ் ஈக்குவல் டு half into base into height ஸோ இது மீட்டரில் இருந்தால் இது மீட்டரில் இருக்கும் ரெண்டு சேம் யூனிட்டில் இருக்கும் அப்போ யூனிட் கொடுக்கல அதனால் யூனிட் இன்ட்டு யூனிட் ஸ்கொயர் அதை ஸ்கொயர் யூனிட்னு எழுதலாம் அல்லது யூனிட் ஸ்கொயர்னு எழுதலாம். திஸ் இஸ் த வேல்யூ. The area of a parallelogram with the diagonal C and D is half into modulus of C vector cross D vector. C vector cross D vector. C cross அதாவது இது ஒரு வெக்டர் A இங்கே இருக்குது A வெக்டர் இது வந்து B வெக்டர் இருக்குது ஏன்னா parallelogram-க்கு two vectors will be represented by two adjacent side of a vector அப்போ தான் parallelogram கம்ப்ளீட் பண்ண முடியும் ரெண்டும் டெய்ல் டு டெய்ல் இருக்கணும். அப்போ இது A வெக்டர்னால் இது ஈக்குவலன்ட் வெக்டர் A வெக்டர் இது B வெக்டர்னால் இதுக்கு ஈக்குவலன்ட் வெக்டர் B வெக்டர் ஈக்குவலன்ட் வெக்டர் எல்லா இடத்துலையும் வந்து இடிக்கும் இந்த B வெக்டர் இங்கே ஷிஃப்ட் பண்ணலாம் இந்த பிளேனுக்குள்ளார இவ்வளோ மேக்னெட்டியூட் இவ்வளோ டைரெக்ஷனில் எங்கே வேணாலும் ஷிஃப்ட் பண்ணலாம் இந்த பிளேனில் வேறு எந்த பிளேனில் ஷிஃப்ட் பண்ணக்கூடாது சேம் பிளேனில். ஸோ திஸ் இஸ் ஒரு டயகனல் இப்படி வருது ஏன்னா வெக்டரில் போகிறதுனால இது ஒரு டயகனல் சி வெக்டர் இன்னொரு டயகனல் எப்படி போகுது இது டி வெக்டர் and the area of the parallelogram with the diagonal C and D. So diagonal C and D is equal to half into C cross D modulus பண்ணணும். அப்போ நம்ம ஃபஸ்ட்டு C cross D கண்டுபிடிக்கணும். What is C vector? ஃபஸ்ட்டு D vector பார்ப்போம். D vector is equal to இந்த வெக்டர் இப்படி போகுது
B vector இப்படி போகுது, இது போல் இப்படி போகும். ஸோ this plus this is equal to vector addition of A vector and B vector. A vector plus B vector. என்ன அப்போ தான் law of triangle பார்த்தோம்னா எப்படி வரும்? This vector plus this vector சேம் சென்ஸில் போனால் ரிசல்டன்ட் ஆப்போசிட் சென்ஸில் வரும். அதுதான் law of triangle. அடுத்தது B vector, C vector கண்டுபிடிக்கும். What is C vector? C vector is equal to difference of A vector minus B vector. எப்படி வந்துச்சு நம்ம முன்னாடி பார்த்துருக்கோம், பட் இருந்தாலும் மறுபடியும் நம்ம ரெஃப்ரெஷ் பண்ணுவோம். இது B vector plus C vector, this B vector plus C vector, B vector plus C vector, இது சேம் சென்ஸில் போகுது. A vector ஆப்போசிட் சென்ஸில் போகுது. இது ரெண்டோட அடிஷன் தான் இதோட ரிசல்டன்ட். இஸ் ஈக்குவல் டு A vector. So we can write C vector is equal to A vector minus B vector. So எழுதிட்டோம். Now C first C cross D கண்டுபிடிப்போம். C cross producted with the D vector is equal to C vector என்ன வருது? A vector minus B vector cross producted with D vector. D vector என்ன வருது? A vector plus B vector. So this is equal to A cross product with A vector, A cross product with A vector, and A அடுத்தது A plus B, this and this and this, that is again plus A vector cross producted with B vector, again plus into minus B vector cross product with A vector. This is minus into plus minus B vector cross with B vector. Then A cross A. A cross A is equal to first vector of the modulus, second vector of the modulus, sine of the angle between A and A, 0 degree into unit vector along this one. So A cross A, நம்ம இப்படி எழுதலாம். A cross A is equal to sine of 0 is equal to 0. So this portion will become 0 plus A cross B. So what is minus B cross A? இதை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? into minus B cross A, cross producted with A. B cross A, already நமக்கு தெரியும், minus of B cross A is equal to A cross B. A cross B and B cross A opposite direction இருக்கும். In direction, இது வெக்டர், இது வெக்டர், இது வெக்டர், இந்த வெக்டருக்கு இது ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கும். ஸோ இதை நம்ம இப்படி எழுதிக்கலாம். இன்ட்டு B A cross A 0 B cross B B into sin 0 into unit vector 0. So this become A cross B plus B cross A நம்ம minus B cross A is equal to A cross B. That is C cross D C cross D equal to 0. So this is equal to A cross B plus A cross B. ஏன்னா minus of B cross A is equal to A cross B. So is equal to 2 into A cross B. 2, that is C cross D vector is equal to C R. அங்கே என்ன கேட்டிருக்காங்க? Area of the parallelogram with the diagonal.
with diagonal C and D is equal to half into C into AD. So area of the parallelogram என்ன வரும்? Area of the parallelogram A into B, A cross B is equal to half into C cross D. நம்ம இங்கே பார்க்குறோம், this ஒரு சைடு, இது ஒரு சைடு, இது parallelogram. ஸோ இது A வெக்டர், இது B வெக்டர், இது A வெக்டர், இது B வெக்டர். ஸோ ஏரியா ஆஃப் த parallelogram என்ன வருது? ஏரியா ஆஃப் த parallelogram, since area of parallelogram is equal to modulus of A plus B. லாஸ்ட் ப்ராப்ளத்தில் பார்த்தோம். ஸோ இதோட மாடுலஸ் எடுத்தோம்னா இதையும் நம்ம மாடுலஸ் எடுக்கணும். தட் இஸ் மாடுலஸ் ஆஃப் A cross B is equal to, so we can say A cross B is equal to half into modulus of C cross D. So therefore area of the parallelogram, this is nothing but area of parallelogram. In the value area, this is area of parallelogram which is equal to half into C cross D, where C and D are the two diagonals of the parallelogram. So in the area of the parallelogram in terms of diagonal. So area of the parallelogram நம்ம எப்படி எழுதலாம்? In terms of side, adjacent side, A cross producted with B in terms of this side, this and this side, or we can write in terms of half into diagonal, in terms of diagonal C cross D. எப்படி எழுதலாம்? R.